ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 24வது நாள் 25வது எபிசோட் 29/10/2025 புதன்கிழமை என்று இவரோட நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான ஒரு பார்வையை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வீட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை என்னன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். பார்வதியும் கம்ருதினும் ஏதோ ஒன்று சைகையில் பேசிகிட்டு இருக்காங்க. அதன் பிறகு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சகல கல்லோ டாக்டர்னு ஏதோ ஒன்று பண்ண போய் அதன் பிறகு வந்து எல்லாருமே அவர் வச்சு செஞ்சாங்க. இதில் பார்வதி தான் முதல்ல அவர் வந்து இன்டிமிடேட்டிங் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து வாண்டடாக வந்து கனி வந்ததுனால இதுக்கு வேறு கலர் சாயெல்லாம் பூசப்பட்டது. கனி அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலி அதை கூட நான் விரிவாகவே பேசியிருந்தேன். பட் எனிவே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த வீட்டில் நடந்தது. அதே மாதிரி கேமும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கும் சரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் சரி சும்மா சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் திவாகர் மாதிரியான ஆட்களை வந்து எப்படி இந்த வாரம் கண்டிக்க போகிறார் விஜய் சேதுபதி அப்படின்றது தான் இங்கே $1,000,000 கொஸ்டின். ஏன்னா திவாகர் மாதிரி ஒரு ஆளுங்க உள்ள வரும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசணும், அதெல்லாம் தனி வீடியோவே நம்ம போடுவோம். ஆனால் இன்றைக்கு நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து யார் மேலே தப்பு, என்னென்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விலாவரியாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ பட்டன் லைக் பண்ணுற கிளிக் பண்ணுற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. உங்களுடைய எல்லோருடைய வாழ்வும் எல்லா நலமும் வளமும் பெற எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். ரைட், சரி, இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல் நாள் இரவுல இருந்து ஆரம்பிச்சது ஜாக்கி. இப்ப இதுல ஒரு ரொம்ப முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கமருதீனும் பார்வதியும் தான் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. கமருதீன் என்ன சொல்வாரு, நான் ஒரு 2 பேரும் ஒரு மியூச்சுவலா ஒரு லைக் பண்றோம், எனக்கு உன்னை பிடிக்குது அப்படிங்கறது தானே பழகுறோம்னு பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் பண்றது பிரச்சனை இல்லை. அது கூட அவங்க எல்லை கோடல் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஜாக்கி. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஆளா ஒருத்தர் நிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளை தான் அவங்க தயார் பண்றாங்க. ஆனா இவர் தான் வந்து போயிட்டு அவங்க கையில ஏதோ எழுதி காட்டுறது எழுதினாரு. ஹெச்சுக்கு என்ன அர்த்தம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஓகே, ஆமா, அந்த மாதிரி ஹார்மோனி அதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. ஓகே, ஓகே, சரி. இவர் வந்து என்னன்னா 2 பேருக்கும் வந்து நம்ம 2 பேருக்கும் ஸ்டாண்ட் அதர் ஃபார் ஈச், அந்த மாதிரி வந்து ஈச் பர்சனுக்கு வந்து நம்ம 2 பேரும் வந்து பேட்டிலுக்காக நிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு வார்த்தைலாம் பேசினாங்க. பேசிட்டு ஹெல்தி பவுண்டரியா இருக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ அந்த ஹெல்தி பவுண்டரி வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும்ன்றது. ஏன்னா எதா இருந்தாலும் வெளியில போய் வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு டெக்கோரம்லாம் வேண்டாம், எஸ், அது ரொம்ப வந்து கெட்ட பேர் ஏற்படுத்திடும் அப்படின்றத பார்வதி சொன்னாங்க. ஆக்சுவலி ஆமா ஆமா. இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க இல்லையா பார்வதி. இப்ப இதே பார்வதி என்ன பண்ணுவாங்க, மறுநாள் காலையில நான் இல்லாதப்ப என்ன பத்தி நீங்க இந்த வீட்டுல பேசுறீங்க அப்படின்னா, நாகரீகம், உங்களை மாதிரி நாகரீகம் இல்லாதவங்களுக்கு அவர் சட்டை இல்லாம பண்றது எவ்வளவு பெட்டர் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதேதான் முத நாள் என்ன சொல்றாங்க, அன்வான்டட் டச்னு வந்து ஒரு வார்த்தை எடுத்து வந்து அவங்க தான் கடைசியில பார்த்தா இவங்க வந்து காலெல்லாம் தூக்கி அவர் மேல போட்டுட்டு எல்லா வேலையும் இவங்க பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, நீ அங்கே நில்லுன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் தப்பா பண்ணாருன்றதையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்ல வரேன் நான். அவர்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட், அதுதான் ஜாக்கி. இப்ப நான் இல்லாதப்ப நீங்க பேசினா நாகரிகமான்னு கேட்டா, நீங்க கூட தான் கமருதீன் இல்லாதப்ப கமருதீனை பத்தி பேசுறீங்க. அது நாகரிகமா? உங்களுக்கு தெரியாத நாகரிகமா அடுத்தவங்களுக்கு தெரியாம இருக்கு. எப்பவுமே இவங்க மறந்துடுறாங்க. முத நாள் பேசுறத மறுநாள் மறந்துடுவாங்க போல இருக்கு. முத நாள் நைட் இவர்கிட்ட கமருதீன் பேசுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னங்க சொன்னாங்க, இன்டிமிடேட்டா இருக்குது, கண்ணை உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு அடுத்த செகண்டே மாத்தி சொல்றாங்க. ஆக்சுவலி புரியுதுங்களா? சோ அதுதான் மேட்டரே. சொல்லுங்க. ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, மறுநாள் காலையில அந்த பாட்டு வந்து நல்லாவே இருந்தது. அடங்கணுமா ஏதோ அந்த மாதிரி ஒரு பாட்டு, டான்ஸ் அடங்க அதிரட்டுமே, கரெக்ட், அந்த மாதிரி. ஆனா நல்லாவே ஆடுறாங்க. அரோரா மார்னிங்கும் நல்லா ஆடினாங்க. அப்புறம் இந்த ஒரு டீம் உள்ள வந்தாங்க, அப்பவுமே நல்லா ஆடுறாங்க. ஆமா, நல்லா ஆடுறதுனால தான் இன்னமும் காசு கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க. 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கு 1000 பாயிண்ட் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? ஏன் பிபி ஹவுஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போச்சுன்னா அதுதான் கதை. அவரும் ஆண்டானே, ஒத்தக்கண்ணனும் ஆண்டானே, அவ்வளவுதான். சரி, நான் இந்த வாட்டி இந்த இடத்துல ஒத்தக்கண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவங்களுக்கு 1000 பாயிண்ட் கொடுத்தாங்க, இவருக்கும் 1000 பாயிண்ட் கொடுத்தாங்க. இந்த 1000 பாயிண்ட் இவங்க எவ்வளவு பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்கிறத பாத்துருக்கணும். அதை இந்த ஹவுஸ் யாரும் பார்க்கல. சரியா? இதன் பிறகு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாயிண்ட் என்னன்னா, திவாகர் கேமரா முன்னாடி வருவாரு. அவருக்கு பக்கத்துல துஷார் நின்றுப்பார். 2 பேரும் கேமரா முன்னாடி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு வருவாங்க. வரும்பொழுது பார்த்தா இதுக்கு முன்னாடி திவாகர் மட்டும் தான் இருப்பாரு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் அவங்க ஆபீஸ்ல இருந்தாலும் நான் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பார்த்தேன். நம்மளும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாம் பண்ணோம்.
ஃபஸ்ட்டு வந்து திவாகர் வந்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான விஷயங்களை முன்னேற்பாடுகளை எடுப்பார். எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்னன்னா சட்டையை போடுங்க, சட்டையை போடாமல் பண்ணுவார். சட்டையை போடுங்கன்றதுக்கு வரும், சட்டையை போட்டுக்கிட்டு பண்ணுறப்ப அதிலே வந்து பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிக்கும் ஆக்சுவலி. ஏனென்றால் பிக் பாஸ் வந்து அதை தான் செஞ்சிருப்பாரு. செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இஸ் த ரூல் இல்லையா? காலையில இருந்ததுமே வந்து இந்த மாதிரி செக்கிங்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வந்து ஆக்டிங்க்கு வந்து ஆளை சேர்த்துட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ துஷாரை சேர்த்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து வரும்போதுதான் வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் ஆக்சுவலி. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, இவர் தனியாவே போய் மக்கள் கிட்ட வந்து சொல்வாரு, இந்த வீட்ல நானே பிக் பாஸ்ல இருந்து பாக்குற மக்களே, என்ன உலகம் பூரா வந்து ரசிகர்கள் இருக்கீங்க அப்படிலாம் பேசுவாரு. பொதுமக்களுடைய சார்பா அவர் இருக்காராம். இது யார் சொல்றது தெரியாது, அவரே சொல்லுவாரு. சிறந்த நடிப்பு ராட்சசன் அவரே சொல்லிக்குவாரு, எல்லாரும் சொல்லுவாரு. அதனால தகுதி தராதரத்தை எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதுதான் வச்சுக்கோங்களேன். முதல்ல இந்த மாதிரி ஆளை உள்ளார விட்டு பிக் பாஸ் டீமை தான் முதல்ல உதைக்கணும். அதேதான், புரியுங்களா? அது இந்த வாரம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். என்ன இதுக்கான விஷயங்கள் வருது அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தெரிஞ்சிடும் உங்களுடைய கதை என்னன்னுட்டு. ஓகே, இவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வினோத் வந்து கமருதீன் வந்து இப்படி விளையாட்டுலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடி வினோத் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவங்க 3 பேரும் பண்றத கலையரசன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பிரவீனும் பண்ணுவாரு. 3 பேரும் பண்றத கலையரசன் பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னா, அழகா வந்து கலையரசன் போட்டு கொடுத்துட்டாரு போல இருக்கு. இவர் உடனே வந்து இவங்க கேமராவுக்கு பின்னாடி நான் என்னுடைய நடிப்பை வந்து இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு. இன்னொன்னு இவருக்கு வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. இவர் நடிக்கிறதுக்கு தான் அது உள்ளார வந்திருக்காருன்னு ஒரு நம்புறாரு. அந்த நம்பிக்கையை உடைக்கணும். தன்னுடைய புகழ் வெளிச்சத்துக்காக தான் தங்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பளிச்சுன்னு உடைக்கணும். இந்த வாட்டி பளிச்சுன்னு உடைக்கலன்னா விஜய் சேதுபதி சார் வந்து இதுக்கு செட் ஆக மாட்டான்னு நான் சொல்லுவேன். நீங்க பளிச்சுன்னு உடைச்சு பேசலன்னா நீங்க இதுக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை இந்த ஷோ வந்து அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வர்றது. ஏன்னா முதல்ல வந்து அந்த கையை தட்டி விடுறதுல இருந்து எல்லா வேலையும் அவர் தான் பண்ணுவார். இன்னைக்கு புடிச்சு தள்ளுறதும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு. அதன் பிறகுதான் வந்து எல்லாம் நடக்கும். ஆனா எந்தெந்த வார்த்தை அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றது வீடியோ போட்டிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால பார்ப்போம். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரியான விஷயங்களை கலையரசன் சைலண்டா, கலையரசனோட வேலையே அதுதான். இங்க இருக்கிறது அங்க சொல்றது. பொம்பளை கலையரசன் வந்து யாருன்னா அரோரா, அவங்க வந்து இங்க இருக்கிறது அங்க போய் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் சண்டை முட்டி விடணுமோ இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல கலையரசன் வந்து அரோராவுக்கு பயங்கர டபுள் ஒரு ஆளு. கம்பேரிசனே இந்த இடத்துல தப்பு, அதுக்காக சொல்ல வரேன். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரவீன் வந்து சொல்லுவாப்ல, இதை பாருங்க அவங்க உங்க பின்னாடி ஏதோ பண்றாங்க, அதை விட்டுருங்க, உங்களை தான் கேமரா ஜூம் பண்ணுது அப்படின்னா. இல்ல எனக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க தனியா வீட்டுல போய் பண்ண வேண்டியதானே. இங்க எல்லாருமே 19 பேர் இருக்காங்க, ஒன்ன மட்டும் தனியா விட்டுருந்தாங்கன்னா எந்த டிஸ்டர்பும் கிடையாது. 19 பேர் அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இன்னொன்னு ஜாக்கி அவர் எப்படி பண்றாருன்னா, இப்ப அவங்க ஏதோ சாதாரணமா வந்து வினோத் அதுக்கப்புறம் போவாரு, பாத்தீங்களா அப்படின்னு. என்னது இது, இரும்ப கூட கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க வீடியோ பண்ணணும்னா வெளியில போய் பண்ணுங்க. ஏகப்பட்ட கேமரா இருக்கு, என்னத்துக்கு நீங்க உள்ளார பண்ணிட்டு இருக்கீங்கன்றதா எங்க கேள்வியே. இதுல இங்க ஒரு நீங்க பண்ணணும்னா கார்டன் ஏரியா மழை பெய்யல, கார்டன் ஏரியா ஃப்ரீயா இருக்கு, நீ அங்க போய் புடுங்க வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்து பண்ணிட்டு இருக்க? இங்க எல்லாருமே இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, எல்லாருக்குமே வீடு இருக்குன்னு தெரியுதுல்ல, எல்லாருமே திரும்ப போவாங்க, எல்லாருமே நக்கல் விடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதுதான் அந்த வீடு, ரைட்? ரொம்ப சிம்பிள். நீங்க வீட்ல உங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்றவங்க மாதிரி தான் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல நேரடியா இருக்காங்க கூட. ஓகேங்களா? கண்டிப்பா. இதுல வந்து நீங்க இந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது இவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஒரு வார்த்தை விடுவாரு, சுயமா உனக்கு என்ன வருதோ அதை பண்ண வேண்டியதானே அப்படின்றாரு. முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் இவரும் துஷாரும் இருக்கும் பொழுது உண்மையிலே வினோத்தினுடைய மூவ் வந்து நீங்க வேற லெவல். ஆக்சுவலி செமையா இருந்தது, செமையான மூவ் அது. அதாவது எரிச்சலோட உச்சத்துக்கு தான் போவார் அவர். ஆக்சுவலி அது உண்மைதான். அது அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேமரா ஏகப்பட்ட கேமரா இருக்கு. கார்டன் ஏரியாவில், நீச்சல் குளத்துக்கிட்ட, ஸ்மோக்கிங் ஏரியா கிட்ட எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. அங்கே போய் நீங்கள் பண்ணீங்கன்னா யாரையும் அந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. இங்கே நீங்கள் பண்ணும்பொழுது அந்த வீட்டில் இருக்கும்போது செய்வாங்க, குறுக்கில் நடப்பாங்க, பழிச்சு காமிப்பாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப தலையில் இப்படி வைக்க மாட்டாங்க. பசங்களாம் ஜாலி ஃபன்னுக்காக பண்றாங்கல்ல, அது மாதிரி தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் இன்னொன்னு சொல்றேன் ஜாக்கி, நீங்க கேமரால போயிட்டு கார்டன் ஏரியால பண்ணாலே அங்கேயும் அவங்களுக்கான இன்னொன்னு காலையில எல்லாரும் ஒவ்வொரு வேலையை டாஸ்க் பண்ணும்போது நீங்க நடிக்கிறதுக்கு நீங்க வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்கறேன். உங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. இன்னும் தெரியுமா, அவர் அந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்கவே மாட்டார். அதுவும் யாரு அதை சொல்றாங்கன்றத பொறுத்தவருக்கு. அதேதான்
ரூலை வந்து யார் சொல்றாங்கன்றத பொறுத்த ஒரு மதிப்பாரு. அதனாலதான் அந்த தகுதி தராதாரத்தை எடுத்துன்னு வருது. தகுதி தராதாரத்தை இன்னும் வந்து அந்த ரம்யா பொண்ணு கண்ணில் ரம்யா கிட்ட இன்னும் சரியா சிக்க மாட்டாரு. சிக்கும் போது தகுதி தராதாரம் என்னன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்காங்களேன். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அடிக்கடி நான் யானிட்டு எங்க வீட்டுல ஒண்ணு சொல்லுவேன், 2 பேர் பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்ப பிக் பாஸ் பண்ற ஏதோ ஒரு வேலை அடுத்து ஒண்ணு பண்ணும்போது உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. அப்ப நான் யானிட்ட சொல்வேன், யானி பிரச்சனையே என்னன்னா, நீ எதனா ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட தெரியாது, கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை பார்க்கும்போது நீ அங்க சிரிச்சிட்டு இருக்கிறப்ப இயல்பாவே கோவம் ஒரு யாழினி அப்படின்னு அவளமா இது ஒரு தப்பாமா அப்படின்வா. இது தப்பு தான். ஏன்னா நீ வந்துட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டீங்கன்னா கூட கஷ்டமா தெரியாது. இல்ல நீ அதை பண்ணாம நீ வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருந்தீங்கனாலுமே தெரியாது. இல்ல படிச்சீங்கன்னா தெரியாது, படம் வரைஞ்சா தெரியாது. சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நாங்க மட்டும் என்னவோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும் நீ எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். அப்ப ஒரு எரிச்சல் வரும் அப்படின்னு. இந்த எரிச்சல் எல்லாருக்குமே வரும் திவாகர் மேல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. ஸ்ரீனி மட்டும் நல்லா தின்றாரு. அதனாலதான் வந்து ஆக்சுவலி சாப்பிடறது வந்து அப்படி தப்பா சொல்லக்கூடாது. வினோத் சொல்றது அதுதான். காலையில எழுந்ததுமே என்ன சாப்பாடு எல்லாருடைய முட்டையும் சாப்பிட்டு வருவாரு. அதேதான். ஐயோ நீங்க சாப்பிடறது பிரச்சனையே இல்லை, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உழைக்கணும், இல்ல ஒபீடியன்டா இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னும் போது எல்லாருக்குமே எரிச்சல் வரத்தான் செய்யும். ஓரளவு தான் பார்ப்பாங்க. அதாவது இன்னைக்கு யாரெல்லாம் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் முடிஞ்சிலையும் வந்து திவாகர் கரியை பூசினாரு. இவருக்கு போய் நம்ம வந்து காப்பாற்றணுன்றதுக்காக இவருக்கு நம்ம அட்வைஸ்லாம் பண்ண பத்தியா. அது இன்னைக்கு உண்மையிலே விக்கல் விக்ரம்லாம் வந்து செருப்பு கிருப்பு தான் அவர் செருப்பு எடுத்து அவரே அடிச்சுக்குவாரு. ஒரு கட்டத்துல நீ சரி இல்லையா விட்டுடு அப்படின்ற மாதிரி இருப்பாரு. ஒண்ணுமே பேச வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு இன்னொன்னு புரியலைங்க. இந்த வீட்டுல ஆனா உன்னா நீங்க என்ன பண்றீங்க, வீக்கெண்ட் வந்தா நான் விஜய் சேதுபதி சார் சொல்லுவேன், என்னது எதுக்கு விஜய் சேதுபதி சார் முதல்ல வராரு, முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள மதிக்கு தானே செய்யணும், அவர்கிட்ட பேசிக்கிறேன். இல்லங்க அதுதாங்க அந்த மரியாதையை கத்துக்காங்கடான்னு ஒரு வீடியோவே போட்டது வந்து அதுக்குதான். மரியாதையை கத்துக்காங்கடான்னா முதல்ல நீங்க வந்து ஹோஸ்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்ப அந்த ஹோஸ்டுக்கு மரியாதை கொடுக்கணும், ஹோஸ்ட் மரியாதை வர்ற மாதிரி நடந்துக்கணும். போன சீசன்ல அவர் சொதப்பினாரு, இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் வீக்ல ரொம்ப கரெக்டாக வந்தான்னு சொல்றேன். ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காரு. இதுக்குள்ளே வந்து நடுவில் என்ன பண்றாங்க, விஜய் சேதுபதி பிக் பாஸை விட்டு வெளியேறாரா, கமல் உள்ளார வர போறாரு, இப்படி ஒரு கான்ட்ரவர்சி. இது எதையாவது ஒன்று, அதாவது எதையாவது ஒன்று வந்து இது மாதிரி கொளுத்தி விட்டு குளிர்காயுதுன்னு வச்சுக்காங்களேன். ஒன்றும் கிடையாது. இதுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுவோம், இதில் பேச முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் எடுத்து வர்றாரு. அதனால தான் கமருதீனை உட்கார வைக்கிறது, ஆதிரையை உட்கார வைக்கிறது, பார்வதி வந்து திட்டுறது, இது இன்னும் நீங்கள் கடுமையாக்காம எங்கே ஒரு அதுதான் அந்த மரியாதை கற்றுக்காங்கன்றதுல டிசிப்ளின் எப்படி வரும்னா கடுமையான கண்டிப்பின் மூலம் மட்டும்தான் டிசிப்ளின் வரும். ஆதார் கார்டை இணைச்சிங்களா கேட்டும்போது எவனா சொன்னானா 31ஆம் தேதிக்கு மேலே பண்ணலன்னா இன்கம் டேக்ஸில் வந்து உங்களை வந்து சேர்த்து விட்டுருன்னு தான் அவனும் போய் இணைச்சானா இல்லையா, பண்ணனா இல்லையா, ஒரு லாஸ்ட் டேட்டுன்னு ஒன்று வைக்கும்போது பண்ணனா இல்லையா, சீட் பெல்ட் போடணும் ஹெல்மெட் போடலாம் உனக்கு வந்து ஃபைன் அப்படின்னும் போது எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இது எல்லாமே கடுமை. அதாவது ரூலை இம்ப்ளிமெண்ட் நீங்கள் பண்ணும்பொழுது கடுமையாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். மற்றபடி நீங்கள் பேசினாலாம் கேட்குற அளவுக்கு அங்கெல்லாம் யாரும் கிடையாது. சிம்பிள். ஓகேவா. உங்களை மதிக்காத மிக முக்கிய காரணமே என்னன்னா நீங்களும் அவ்வளோ பெரிய ஆளுன்றதை அவங்க பலமாக நம்புறாங்க. நம்மள மாதிரி ஒரு துணை நடிகரா போய் தான் மேலே வந்தாரு, அவருக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டுன்றாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற பொசிஷனுக்கான மரியாதையை நீங்கள் தான் பெற்றுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து ஊரில் 1000 பேசுவோம், பாட்டில் 1000 திட்டுவான், 1000 திட்டினாலும் திட்டாட்டாலும் விமர்சனம் வந்தாலும் மாறாட்டாலும் அந்த பொசிஷனுக்கான மரியாதை நீங்கள் தான் பெற்றுக்கணும். அது என்ன பண்ண போறாரு நம்ம பார்ப்போம். ஓரளவு பண்ணுறாரு, அந்த மரியாதை போதாது. அது வந்து டீமே வந்து உங்களை வந்து இதுக்கு செய்யுங்கன்னா கூட இதை செய்ய மாட்டேன்னு தைரியமாக சொன்னாதான் உங்களுக்கான பேரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுன்றதான் நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. சரி, இது பிக் பாஸில் விஜய் சேதுபதி கதை. பிக் பாஸ் எவனும் மதிக்க மாட்டான், அதை சொல்லுங்க. ஒரு ரூல் போட்டுட்டு அவரே தேங்க்ஸ் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்னது தேங்க்ஸ், நான் சொல்லணும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க, தேங்க்ஸ், நான் செய்யறத சொன்னீங்க, தேங்க்ஸ். அந்த கடுமையை வந்து நீங்கள் வந்து கேம் மூலமாக வைங்களா, தகுதி தராதரெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த வெட்டியா வீணா பேசிட்டு இருக்கிறது எல்லாமே போயிடும். அவ்வளோதான். அதாவது உலகத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ பிக் பாஸ் பார்த்துருக்கோம், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றத பார்த்துருக்கோம். முதல் தடவையா உலக வரலாற்றில் ஒருத்தன் ஓட்டே போடாதீங்க, அவனை வெளியே அனுப்புங்க, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் வேணும்னு பேசுற கட்டஸ்ட் நீங்க எங்க பாத்திருக்கீங்களா? அதான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு தகுதி தராதரன் போது அவர் தான் வந்து ஜெயிச்சாரு. ஆமாங்க. நீ என்ன பண்ற, அப்பப்போ போய் சட்டையை அவுத்து போட்டு வந்து அவர் தான் சொன்ன 6 பேக்கை வச்சுட்டு இருக்க, நீ அப்பப்போ அவுத்து போட்டு நிற்கிற அப்படின்ட்டு. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க உங்க நடிப்பு, அதனால தான் வந்து பிரவீன் கூட சொல்லுவாரு, அவர் நடிப்பு ஏதோ பண்ணிட்டு போறாரு, அது நம்ம உள்ளார வரலாம். ஆனா ரூல்ஸ்னு ஒன்று வரும்போது அதை ஃபாலோ பண்ணாம மதிக்காம நீலாம் வந்து உன்னை ஏன் தேர்ந்தெடுத்தேன் உடனே அவங்க மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்க வேண்டியது. நீ வந்து ஒன் சைடாக பேசுகிற, டபுள் சைடாக பேசுகிற, நீலாம் என்னை கேட்க வேண்டிய அதிகாரம் கிடையாது. இது எல்லாம் காரணம் யாருன்னா ஃபேவரட்டிசம். அப்புறம் இல்லை ஃபேவரட் எல்லாம் யாரு காரணம், பாரு வந்து இந்த 20 நாளில் வந்து ஏற்றி விட்ட விஷயத்த நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு
இவர் இன்னும் பொதுமக்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு தலைய. அந்த அடிப்படை அறிவு மாதிரி அங்க இல்ல. அதுதான் பிரச்சனையே. இவரு என்ன தெரியுமா சொல்றாரு, ஓட்டு போட்டு நம்மளவும் அதுல ஓட்டு போட்டிருக்கான் தப்புன்னு வந்துருவாரு. யாரு ஓட்டு போட்டா, நீ எங்க என்ன ஓட்டு போட்ட, நான் தோத்து போனாலுமே ஹாப்பி ஆவேன், ஏன்னா நான் வந்து அதற்காக விளையாடி தோத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா கவனிங்க. அந்த டைம்ல பாருங்களா, டக்குன்னு ஓகே நம்ம ஏதோ ஒரு வாயை விட்டோம், ஏதோ ஒரு கரெக்டா பேசுறாங்கன்னு அப்படியே கப்புடு அப்படியே மூஞ்சி அப்படியே அமைதியா இருந்து வார்த்தை தேடிட்டு பாருங்க. ஆமா, வார்த்தை தேடி கடைசில என்ன தெரியுமா சொல்லுவாரு, எல்லாரோட பங்கு இருக்கா இவரு தலையானதுல, எல்லாரோட எப்படி இருக்கும், எல்லாரோட பங்கு எப்படி இருக்கும். அவங்க 3 பேர் தான் சூவ மாட்டின்னு விளையாடி இருந்தாங்க. நீங்க குட் இவர் என்ன நினைச்சிருக்காரு, யார் யார் நல்லா விளையாடினாங்கன்னு செலக்ட் பண்றாங்கல்ல, யாரு பேடா விளையாடுனாங்க யார் நல்லா விளையாடினாங்கன்னு செலக்ட் பண்ணதுல இவர் ஓட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதுல ஒரு ஆளா இவர் வந்தாரா, அதனால இவர் தலையாயிட்டார். என்னெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்ப. ஏன்னா இந்த காலையில இந்த ஒரு விஷயம் பண்ணாரு இல்லையா, வினோத் இந்த மாதிரி பண்ணி, வினோத் வந்து சிரிச்சு பேசி அவர் பின்னாடி வந்து பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையிலே வந்து ஷாட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து டக்கட பாட்டு பண்ணது வந்து வேற லெவல்ல. அதாவது ஒரு கட்டத்துல சபரி விக்கல்ஸுக்கு எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவர் பண்றதை பார்த்துட்டு. அந்த அது வந்து மனநிறைவா இருந்ததுங்க. ஆமா, அப்படியே சொல்லலாம். அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பார்வதி வந்து முதல்ல சட்டையை போடுங்கன்னு அங்கேயே வரும். அந்த சட்டையை போடுங்கன்றது வந்து அங்கேயே வரும். இன்டிமிடேட்டிங்கா இருக்குண்ணே, முதல்ல அந்த சட்டையை மாட்டு அப்படின்னு. அதாவது அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியலன்னு ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவன் தான் முதல்ல ஆப்ப வைப்பான். அந்த ஆப்ப தான் இன்னைக்கு எல்லாருக்கும் சொருவினாரு திவாகர். ஆக்சுவலி புரியுதுங்களா அண்ணா, உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருண்ணே சொன்னதுக்கு அடுத்த செகண்ட் ஆப்ப வச்சாரு. நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்ட்டாரு. யாரு, கனியும் அப்படியே பக்கால அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி அலண்டு போட்டாங்க 2 பேருமே. ஆக்சுவலி நீ பண்றத கூட தான் எனக்கு இவருக்கு என்னன்னா, இவரு எல்லாரும் வந்துட்டாங்க நடிக்கிறதுக்கு, கனி வர மாட்டுது. அரோரா வருது, எல்லாரும் கொஞ்சறாங்க, முத்தா கொடுக்குறாங்க, இன்னும் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, கனி வர மாட்டுது. என்ன வாட் இஸ் நான்சென்ஸ். நீ யார் கூட போற இரு, அதை நான் தப்பா பேசுறேன். இப்போ ஒரே வரல, நீ சார் உடனே சொல்றல, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், ஆனா சட்டையே போடாம செய்யுங்க சார். இதுல கனி இன்னைக்கு வந்தது பெரிய தப்பு. அவங்க பேசின விஷயங்களும் தப்பு. இல்லைன்னா இந்த விஷயம் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா கனி வந்ததுனால என்னன்னா, இவருடைய உண்மை சுயரூபம் வெளியே வந்தது. எப்பயுமே அதனாலதான் சொன்னேன், நடிகர் சங்கத்துல ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, வச்சு செய்யலாங்க. பிக் பாஸ் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் இருக்குங்க. அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த வேற லெவல்ல இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப பாருதான் சொன்னாங்க, என் முட்டையை எடுத்து 2 வாட்டி திட்டான்னு. அது பாரோட முட்டையை தெரியாதா உங்களுக்கு? அடுத்தவங்களோட உணவு எடுக்கிறது ரொம்ப தப்புன்னு தெரியாதா? இவ்வளவு பேசுறீங்களே நீங்க, டாக்டர் கிக்கர்லாம் சொல்றீங்களா அப்படின்னு தப்பு போடுவாங்கிறது. என்ன மயிருக்கு அந்த மைக் இருக்குது சொல்லு, டப்புன்னு பேசி உடச்சு விட்டோன்னு வச்சுக்காங்க, கதை கந்தலாயிடும் அப்படியே. அதேதான். ஆமா, ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க எஃப்ஜேவை ஹக் பண்றத பத்தி இவர் பேசும்போது எஃப்ஜே ஒரு பாயிண்ட் கரெக்டா எடுத்துட்டு வராரு. நீ கூட தான் எல்லார்ட்டையும் போய் முத்தம் கேட்டுட்டு இதெல்லாம் கரெக்டான்னு கேட்கும்போது அப்படியே கத்தி அதை மாத்துவாரு. ஆமா, அப்படியே அவருடைய பாயிண்ட் நீங்க இவங்க யாருக்குமே அங்க அவருடைய பாயிண்ட் எடுத்து அவர் எங்க அலறுவரோ அதை செய்யவே மாட்டாங்க. இல்ல ஜக்கி, அவர் இப்ப எஃப்ஜே எடுத்துட்டு வரும்போதே இவர் என்ன பண்ணுவாரு, பயங்கரமா கத்துறாரா, கத்துறப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேற ஏதோ ஒரு உடனே அந்த கோபம் வேற மாதிரி மாறிடுறாங்க. இதுல அமைதியா இருந்தவங்களா யாருன்னு பாத்துக்கங்க. இந்த சண்டையில நல்லா கேட்டுக்கங்க. ஆமா, அதாவது எஃப்ஜேவையும் கனியும் தப்பாக பேசும்போது அமைதியாக இருந்தவர்கள் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் எடுங்க. அவங்க எல்லாருமே சமூகத்துக்கு தீங்கானவர்கள். அதாவது ஒரு தப்பை வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது இப்போ சபரி பதறாப்புல ஏன் விக்கல் விக்ரம் பதறாப்புறாங்க. விக்கல் விக்ரம் யார் பக்கமும் இல்லாதவர், அவருக்கு இருக்கிறது 2 பேர், வேணாவும் சுபிக்ஷாவும் தான். அவரே பதறாருன்னா அப்ப அரோரா, ரம்யா, கலை, அப்புறம் வந்து இவங்களுமே வியன்னா, ஐயோ வியன்னாமா, வியன்னா என்ன பண்றாங்க எனக்கு புரியவே இல்லை. வியன்னான்னு ஒரு கேரக்டர் அங்க என்ன பண்ணுது, கொஞ்சம் பேசுறதுக்கா? நீங்க இன்னைக்கு வேற என்ன சொன்னாங்களா, போய் என்ன எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ குலாப் ஜாமுன் பண்றதுக்கான ஐட்டம் எடுத்துட்டு வரலாம். யோசிச்சு பாருங்க. அதாவது எந்த ஒரு பேசிக்குமே தெரியாம, ஒரு வேல்யூஸ் தெரியாம 2K கிருஷ்ணன் வந்து உள்ளார விட்டு இருக்கிறவங்க உயிர் எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. அதுல வேற வந்து நீங்க அமைதியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா நேத்து உண்மையிலே பிரவீன் ராஜா வந்து அந்த இது எடுக்கும்போது வந்து போட்ட சீன் இருக்கு பாரு, நான் மன்னிக்கவே மாட்டேங்க. நீங்க எப்போ வேணாலும் கத்திருக்கலாம், நீங்க எப்போ வேணாலும் சொல்லிருக்கலாம். அதுவும் வந்து பிக் பாஸ் பேசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு அதை தான் சொல்றேன், அவருக்கே மரியாதை இல்லைன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஆளுக்கு மரியாதை கிடையாது. அப்புறம் எப்படி வந்து நீ உற்பத்தி பண்ண தலைக்கு மட்டும் எல்லாம் மரியாதை கொடுத்துருவானுங்க சொல்லு. நீ என்னைக்காவது யாரையாவது கண்டிச்சிருந்தா இல்ல யாருக்காவது வந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல. இல்ல ஜாக்கி, இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்லும் பொழுது யோசிச்சு பார்த்தா, நீங்க மத்ததை விட்டுருங்க, விஜய் சேதுபதி அவர் வந்து கேட்கறது அதெல்லாம் விட்டுருங்க.
ஃபர்ஸ்ட் பிக் பாஸுக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. நீங்க கொடுத்த தலைக்கு மரியாதை எல்லாம் போகுது. இப்ப இன்னைக்கு அவர் சர்க்கிள்ல நிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாருல, உடனேவே நீங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி தலையை மீறுபவர்கள் உடனே ஜெயில கொண்டு போய் போடுங்க. முடிஞ்சது. அப்பதானே அந்த கேம் வந்து சுவாரஸ்யமாகும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்கேயாவது அடிச்சுக்கிட்டு புடிச்சிட்டதுக்கு அப்புறம் சனிக்கிழமை வந்து சும்மா தடவை கொடுத்துட்டு போலன்னா, நீங்க சமூகத்துக்கு தப்பான ஒரு பாடத்தை எடுத்துன்னு வரீங்க. நான் இப்பயும் சொல்றேன், ஆண் பெண் அங்க பேசிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் இயல்பு இயற்கை. அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. அந்த மாதிரி நான் பூமர்த்தனமா பேசுற ஆள் கிடையாது. ஆனால் இது என்பது இதுதான். அதாவது என்னங்கன்னு சொல்லி போனா அதுக்கு வந்து நீ வந்து பாயிண்ட் போடுறேன்னா அப்ப நீங்க என்ன செய்ய வரீங்கன்னு கேட்கறேன். ஒரு ரூல், ஒரு டிசிப்ளின், ஒன்று விஷயம் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து ஒருத்தவங்க கடந்து போறான்னா அதுக்கு என்ன உங்களுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்கறேன். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இப்ப சுபிக்ஷா மாதிரியான ஆள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திவாகருக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆமா, வியன்னாவே சமயக்கட்டில் இருந்துக்கும் போது அவரு கூட தான் பின்னாடி போய் செஞ்சீங்கன்ட்டு இது வந்து பேசிக்கான நாலேஜ் தான் இருக்கா. அது இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். சுபிக்ஷா வந்து கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க வினோதுக்கு எதிராக தான் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அவங்க உங்க கேமரா மறைச்சாங்களா, என்ன பண்ணுவா? இரு நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு கேமரா இருக்கும்போது நீங்க வந்து சமயக்கட்டில் வந்து நீ சமைச்சிட்டு இருக்கும்போது நீ என்ன மறைக்கிறேன்னு நீ வந்து நீ சும்மா விட்டுருவே நான் கேட்கறேன். ஏங்க அவ்வளவு கேமரா இருக்கும்போது சும்மா உட்கார்ந்துன்னு இருப்பாரு. விக்கல்ஸ் வந்து இப்படி கிராஸ் பண்ணுவாரு. ஒருத்தருடைய கேமரா ஸ்பேஸ் நீங்க எடுத்துக்காதீங்கன்னுவாங்க. யாரு? பார்வதி ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே. ஓகேவா? அவ்வளவு கேமரா இருக்கிறப்ப இந்த வீட்டுல அவ்வளவு கேமரா இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற கேமரா இல்ல, இந்த பக்கம் இருக்கிற கேமரா உங்களுக்கு திரும்ப போகுது. அவர் வந்து கேமரா உங்களை மறைச்சாரானா, இப்ப நீங்க மறைச்சா என்ன செய்வீங்கன்னு. அது ஒரு வீடு, அவர் இப்படி கிராஸ் பண்ணி போனாரு. நடிக்கிறீங்களா? எனக்கு தெரியாதுன்னா என்ன நடிக்கிறீங்கன்னா இந்த படத்துல ரேசர் கதிர் மாதிரி போனா அப்படியே இந்த என்னது ரெசிடென்சி வில்ல கட்டிடுமே, கட் பண்ற மாதிரி அப்படி வச்சிருந்தீங்கன்னா நீ யாரும் கிராஸ் பண்ண போறது கிடையாது. அதேதான். லேசர் கதிர் போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்க, கிராஸ் பண்ணா உடம்பு கைக்கெல்லாம் பிச்சு போயிடும். இல்ல எனக்கு நாளா வினோதா இருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பேன். பிக் பாஸ் ஒன்னு ரூல் சொல்லி நீங்க நடிக்கும் போது கிராஸ் பண்ண கூடாதுன்னு. இது இந்த மாதிரியான விஷயத்தை தான் வேணா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். அது உண்மையிலே அவங்களாம் வந்து, அதாவது நீங்க உங்க பாயிண்ட் நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, தாராளமா இருக்கு. ஆனா ஒரு தப்பான ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்க எடுத்து வரும்போது அந்த கத்தி உங்களையே தாக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, பார்வதி வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா உனக்கு நீ சும்மா இருப்பாரு, உனக்கு நல்லா உனக்கு தெரியும் அப்படின்னு பார்வதி கத்துவார். அவர் ஆக்சுவலி அவருக்கு என்னன்னா, அவரு வைக்கிறது தான் சட்டம், அவரு சொல்றதான் செஞ்சு போட்டு லைக் வாங்கிடும். அதை யாராவது ஒருத்தவங்க வந்து சுட்டி காமிக்கும் போது அவரால் அதை ஏத்துக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, அவர் பேர்ல நீங்க ஒரு கெட்டதும் சொல்றாத அளவுக்கு அவர் உங்களை அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க. குட் புக்ஸ்ல இருக்க மாதிரியே அவர் எல்லா விதமும் பண்ணுவாரு. ஆனா எல்லாம் ஏங்க அவரோட தனித்தனி கிளிப் இருக்கிற ஒரு வீடியோ தனியாவே பேசணும்னு சொல்லி ஜாக்கி கூட அமிச்சேன். அவர் பண்ற அந்த தனித்தனி கிளிப்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல என்ன பண்றாரு. இப்ப உதாரணத்துக்கு பார்வதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. அவங்க கேட்கவே வைப்பாங்க, தங்கச்சின்னு பேசிட்டு இப்படி பேசாதீங்க, நான் கேட்கவே நல்லா இல்லன்னுவாங்க. யாரு வேற யாரும் அப்படி அதெல்லாம் தெரியும் அவருக்கு. அவரை பொறுத்தவரையிலும் அவருடைய ஆசை அடிமனசு ஆசை அதுதான். இல்ல அத சொல்லுவாரு ஜாக்கி. ஆனா என்னன்னா அவங்க அதனாலதான் இவரை வந்து கழட்டி விட்டாங்க. ஆமா 2-3 தடவை கேட்பாரு கழட்டி விட்டாங்க. இல்ல ரேம்பாக்கு கழட்டி விட்டது காரணம் அதுதான்றேன். அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒண்ணு சொல்லும்போது எவனோ கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணலாம் உன்ன அப்படின்னு திரும்பவும். அதுக்கப்புறம் வேற அண்ணான் தானே, மத்தவங்க எல்லாம் வந்து அண்ணான் தானே கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, பார்வதி வந்து உங்ககிட்ட வந்து தகுதி தராதரம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேன் நான். அதுதான் என்னுடைய கேள்வி. நான் அதுதான் சொல்றேங்க, அவர் வந்து அந்த தகுதி தராதரன்றதை வந்து நீங்க திரும்ப 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 யார் மேல அதை உபயோகிக்கிறார் மட்டும் நீங்க பாருங்க. அதுதான் மேட்ரு. நீங்க எல்லாத்தையும் இப்ப விக்கல் சேர்க்கிற தகுதி தராதரன்னு நீங்க சொல்லுங்களேன். அதுதான் சொல்றேன், சொல்ல மாட்டாரு. ஆனா ரம்யா கிட்ட எளிமையா வரும், வினோத் கிட்ட எளிமையா வரும். அதனாலதான் நம்ம திரும்ப அந்த கேரக்டர் வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். ஓகேவா? சோ இந்த பார்வதி விஷயங்கள் இருக்கும்பொழுது என்னன்னா, பார்வதி சட்டை கட்டாதீங்க இதெல்லாம் பேசுவாங்களா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் கனி வந்து வருவாங்க. இந்த விஷயத்துல நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க ஏற்கனவே, அதனால நான் அப்படியே சிம்பிளா முடிக்கிறேன். கனி வந்து இந்த ட்ரெஸ் விஷயத்தை அவங்க எடுத்துட்டு வரும்போதே அவர் என்ன சொல்லுவாருன்னா, லாஜிக்கா சொல்லுவார் பாருங்க. அவரு எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இது எப்படிங்க தப்பாகும்? கரெக்ட். இப்போ உடனே சோசியல் மீடியாவில் என்ன பண்றாங்க, சபரி வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம போத்திட்டு இருக்காங்க மாதிரி பெட்ரூம்ல இருக்கிற விஷயம் நான் சொல்ல வருது. அதுதான் பெட்ரூம் கிட்ட வந்து இவன் போடுறான்னா, ஏண்டா ஹால்ல ட்ரெஸ்ஸே இல்லாம சுத்திட்டு இருக்கிறதுக்கும் பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸே இல்ல மேல ட்ரெஸ் அவுத்துட்டு படுத்துட்டு இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியலையா? இதுதாங்க மேட்ரு. ஆனால் இங்க விஷயம் என்னன்னா, ரூலுக்காக தான் அவர் வருவார். ட்ரெஸ்ஸை மாட்டுங்க, யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸை மாட்டுங்க சொல்றதுதான் வருவாங்க. இந்த விஷயத்தை எல்லாருமே எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. கனி வந்து இந்த அநாகரிகமாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை வந்து அதெல்லாம் உங்களுடைய பாயிண்ட்டு நீங்கள் போடணும்னா போட்டுக்காங்க, இது சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னா கரெக்டாக எட்டு வந்தார். இதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ட்ரெஸ் இல்லாமல் தானே இருந்தோம். இப்போ நான் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். அப்போ அதை எப்படி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நியாயம்ன்ற நான். அது நியாயம். ஆனால் ரூல் இஸ் த ரூலு. நீ எதுக்கு இப்போ சட்டையை கைட்டுன்னு பிரச்சனையே கிடையாது, முடிஞ்சது அந்த இடத்துல. அப்போ இப்போ இது என்ன ஆகுது? நான் அவர் என்ன சொல்கிறாரு, பிரவீன், சபரி, விஜய் எல்லாமே கனியோட ஆளு, அதனால தான் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்றீங்க, அதனால தான் நீங்கள் என்னை எதிர்க்கிறீங்க, அதனால தான் என்ன அநாகரிகன்னு சொல்கிறீங்க. ஏன்னா முதல்ல வந்து இவங்க வந்து கனி வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது நீ சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, நீலாம் என்னை கேட்காது, இதே வக்கீல் கேட்க சொல்லுவார். ஏன்னா அவங்க வந்து அரைஞ்சாங்கன்னா நீங்கள் கத்தியால் வெட்டிட்டீங்கன்னா அது எனக்கு வந்து என்னால் தாங்க முடியும், என்னோட நடிப்பு அப்படின்வாங்க. எனக்கு ஏங்க இல்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு நான் என்ன கேக்குறேன்னா, நாள் அவர் சொன்னார்ல நீங்க நடிக்கிறதுக்காக வரல அப்படின்னு சொன்னார்ல, அடுத்த வாட்டி நீங்க இதுக்கப்புறம் நீங்க நடிக்கிறதுக்கு வர்றதுக்கான விஷயங்கள் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன செய்வீங்க? அதேதான். இவங்க ஸ்ட்ரிக்டா சொல்ல மாட்டாங்கங்கிற தைரியத்துல தான் அவர் திரும்ப அதனாலதான் நீர்த்து போற மாதிரியான விஷயங்களை சொல்லும் போதுதான் இப்ப அவர் பக்கம் நியாயன்ற மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அவர் கேக்குறது நியாயமா இல்லையா? நீங்க சட்டையே இல்லாம எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்ல, அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கலாம்? அந்த மாதிரி நீங்கள் வந்து ரூல்ஸை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அவரை நீங்கள் அடக்கியிருக்கலாம். நீங்கள் இந்த விஷயத்தை எடுக்கும்போது அவர் நிறுத்து போய் அந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது, நீ எனக்கு இது அநாகரிகன்னு சொல்லும்போது நீ பண்ணுறது எனக்கு அநாகரிகன்னு அவர் சொல்கிறார். அவ்வளோதான். இப்போ அவருடைய பாயிண்ட் என்னன்றது புரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி எஃப்ஜே வந்து ஒன்றும் இல்லை, சட்டையை பிடிச்சிட்டான்னு வரும், பொய் சொல்லுவார். அப்படின்னு இதே தான் அங்கே வந்து இவர் தள்ளி விட்டுட்டு அவர் தள்ளி விட்டாருன்னு சொல்லுவார். ரெண்டு இடத்துல தள்ளி விடுவார், ரெண்டு இடத்துல தள்ளி விடுவார். ஏன்னா அவர் அக்ரெசிவ் ஆகிறாரு அவர் ஆக்சுவலி, புரியுதுங்களா? அதை வந்து சத்தமாக வந்து பேசி அதை வந்து காலி பண்ணுவார். அதுதான் வந்து திவாகருடைய அந்த இதே என்னன்னு பேசியிருந்தேன் நான். ஸோ இப்போ என்னன்னா இந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து புத்தி இருந்ததுன்னா அவரை வந்து ஒதுக்கிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு கனி பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து இது இருந்தது இல்லையா, ஸ்மார்ட்டா பண்ண ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, வேலையாட்களே அப்படின்னு ஏதோ கூப்பிடுவாங்க, ஒர்க்கர்ஸ் அப்படின்னு. உடனே பார்வதி அப்படியே கிச்சன் நின்று யாருக்கு ஒர்க்கர் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. இங்க ஒர்க்கர்ஸ்னா ரெண்டு குடும்பம் ஓடி வந்து ஆப்ட்டு கூட்டிட்டு போவாங்க, கெமியும் இவரும் கமருதீனும். ஓகேவா? அப்ப சபரி கூட பேசிட்டு இருப்பாரு, விளையாட்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை பாருக்கு எவ்வளவு காண்டாகுதுன்ட்டு. உள்ள இவங்க வந்து கனி வந்து ஒத்துப்பாங்க, ஒர்க்கர்ஸ் நீங்க யாரும் இல்லையா, பட் இது விளையாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கனி பேசி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கனி பண்ண விஷயம் எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சது. பாரு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இது நான் ஜாக்கி கிட்ட இந்த விஷயம் பார்த்திருக்கேன். இப்ப யாராவது ஒருத்தவங்க ரோட்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து இந்த 5 செகண்ட்ஸ் ரூல மீறி பார்ப்பாங்க, நம்மள ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. என்ன கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயா நாங்க பேசுறத கூட விட மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல காஃபி குடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க, நாங்க ஒரு டேபிள்ல நிப்போம். நம்ம எல்லாரையும் பாக்குற மாதிரி தான் அவங்களும் நம்ம ஒய்ஃபோ பிள்ளைங்களை பாப்பாங்க, பொண்ணை பாப்பாங்க, அப்படிதான் அது. அந்த விஷயத்தை மட்டும் சொல்லல ஜாக்கி, பேசுறதுக்கே சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இது தப்பா இந்த மாதிரி நீங்க யாராவது வந்து கேள்வி கேட்பாங்கன்ட்டுதான். காஃபி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், காஃபி குடிக்கிற இடத்துல பேசுவோம்னா நம்ம அந்த பேச்ச சுவாரஸ்யத்தை ஒட்டு கேட்கணுங்கிறதுக்காக நம்ம கிட்ட கட்டத்துல நம்ம டேபிளுக்கு அவங்க காஃபி கப் எடுத்துட்டு வந்துருவாங்க. இல்ல இது நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு, சாப்பிட்ற இடத்துல நிறைய இடத்துல நடந்திருக்கு. நம்ம ஒரு விஷயம் பேசும்போது என்ன பேசுறாங்கன்றதுக்காக வந்து நிப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அப்படியே பேசுறது அவங்களே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு எடுத்துட்டு காஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சுவாரஸ்யத்துல அதையும் மீறி நின்றுட்டே இருப்பாங்க. நம்மளதான் நம்ம இதுக்கு ஏன் நிறுத்திட்டான் அப்படின்னும் போதுதான் நம்மள பாப்பான். அப்பதான் நான் அவனே பார்த்துட்டு இருப்பேன். ஓகே அப்படின்ற நகர்வா. ஓகேவா? அந்த மாதிரி இன்னைக்கு கனி வந்து பார்வதி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்வதியில ஒரு கட்டத்துல அவங்களால தாங்க முடியாது. என்னக்கா அப்படின்னுவாங்க. ஒண்ணும் இல்லை, நீங்க என்ன அப்படி முறைக்கிறத பாக்குறப்ப எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன் உங்களுக்கு சிரிப்பா இருக்காது? நீங்க வஞ்சகம் பண்ணிட்டீங்க என்னடோ பேசுவாங்க. ஆனாலுமே இல்ல, அரோரா வந்து பெரிய பாத்திரத்தை கழுவி மத்ததெல்லாம் கழுவிட்டாங்க, பெரிய பாத்திரத்தை கழுவி கொடுக்கணும் போது அதுக்கு இவ்வளவு இது. அதேதான் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. பார்வதிக்கும் வேலை செஞ்சா, ஆனா கரெக்டா சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கும் வேலை செய்யறதுக்கு பிடிக்கிறது இல்ல, சண்டை ஏதாவது ஒண்ணு போட்டு ஏதாவது ஒண்ணு கலையரசன் என்ன பண்றாருன்னு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி திவாகர் வந்து அப்பப்ப இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு, பாப்போம். கரெக்டா சேர்ந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து அந்த பார்வதியை ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இல்ல எல்லாத்தையும் அதுதான் திரும்பவும் வந்து அவர் வந்து சட்டையை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே உடனே எகிரிட்டு வந்து அண்ணா அடிச்சுட்டு ஷோ விட்டு வெளியே போ, என்ன அடிப்பானமே, இது உடனே அதை பிடிச்சிக்கிறேன். உடனே நான் இந்த வீக்கெண்ட் இந்த விஜய் சேதுபதி சார் கிட்ட கேட்காம விட மாட்டேன். இந்த பித்துக்குளித்தனம் தான் இந்த ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கு, வினோத் கிட்டையும் சரி, எஃப்ஜே கிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆடினாங்கன்னா எதிராளி ஈஸியா வந்து காலி பண்ணலாம். ஆனா அது வந்து இவங்க யாருக்குமே தெரியல, அதுதான் மேட்ரு. ஓகே, இது கொஞ்சம் ஒரு லைட் மொமெண்ட்ல அப்படியே கமெண்ட்ஸ் படிச்சுட்டு அதுக்கு மீதி இருக்கிற விஷயங்களை பேசலாம். டக்குன்னு இருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்டே வந்து என்னன்னா, ராபின் ஹுட் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
அதாவது என்னன்னா ஐ ரியலி அட்மயர் த பாயிண்ட் யூ பிரிங் டு த டேபிள் அபவுட் அரோரா அண்ட் பார்வதி. இட் ஹிட்ஸ் ரியலி ஹார்ட். ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. அவங்களால பண்ண முடியுது, அவங்க பண்றாங்க, என்னால பண்ண முடியல, நான் பண்ணல. இதுல கருத்து சொல்ல என்ன இருக்கு? எக்ஸாக்ட்லி அதேதான். ஜென்சி வந்து இந்த மைண்ட் செட்டை தான் லேக் பண்றாங்க. இல்ல இந்த ஜென்சிக்கு வந்து அவங்களுக்கு இந்த திரைப்படங்கள் மூலமாவே நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ் வந்து அவங்களுடைய உரிமை, போடுறது என்ன பண்றதுன்றது அவங்களுடைய உரிமை. பிடிக்குது பிடிக்கலன்றதை நீங்க தான் நிராகரிக்கணும். நீங்க பிடிக்காம, நீங்க பார்க்காம, நீங்க பணம் காட்டாம அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பணம் வர்றதில்லை. அப்ப அதுல வந்து குற்றவாளியை வந்து அந்த பொண்ணை மட்டுமே சொல்லக்கூடாது, நீங்களும் அதுல ஒரு குற்றவாளி. நீங்க அவ்வளவு யோகியமா இருந்தா இதெல்லாம் பாக்குறவனும் குற்றவாளி தானே. அதுதான் அங்க மேட்ரு. அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு அது பிடிக்குது, அது அவங்களுடைய ப்ரொஃபஷனல். இப்போ இது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா, அப்ப நடிகைக்கு வாங்க, நீங்க எடுத்துட்டு வந்து கலைக்கு வாங்க. கலையில எடுத்துட்டு வரும்போது நீங்க வந்து அதுக்கான கிரைட்டீரியா உங்களால யாராவது வகுக்க முடியுமா? இதுதான் போடணும், அதுதான் போடணும். இப்போ ஒன்றும் இல்லை, பூஜா வந்து ஒரு பாட்டில் ஆடுறாங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க, அப்போ அவங்க பண்ணும்போது ஏன் இந்த பொண்ணு பண்ணக்கூடாது? புரியுதா? அவங்க வந்து பிகினியில் வந்து பில்லா படத்தில் பிகினியில் 2 ஹீரோயின் வராங்க, அவங்க பண்ணும்போது ஏன் இவங்க பண்ணக்கூடாது? புரியுதா? இப்போ இது வந்து எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி இல்லையே, அது லிமிட்டடான ஆட்கள் பார்க்குற மாதிரி தானே வச்சுருக்காங்க. முடிஞ்சு போச்சு, தட்ஸ் ஆல். சரி, அப்படியே இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரா ஜட்டி விளம்பரத்துக்கு எடுப்பீங்கல்ல, அப்போ என்ன ஃபுல்லாக போத்திக்கிட்டு எடுத்துருப்பீங்க? நான் கேட்குறேன். அவங்க ஒரு மாடல், அவங்க எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. பிராஜெட்டி விளம்பரத்தை நீங்க எப்படி எடுப்பீங்க? நான் கேக்குறேன். சிம்பிள். இல்ல எனக்கு இந்த பிராஜெட்டின் போது நீங்க கூட ஒரு ரீல கூட சொல்லுவீங்க, ஒரு பையன் வந்து சொல்லுவாப்ல, இந்த மாதிரியான போஸ்டர்களை வைக்காதீங்க, இது மிகவும் நல்லாவே இல்ல. ஒரு பொண்ணு கேக்குங்க, ஏப்பா கலர் கலரா ஜெட்டி உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியுது, எங்களுக்கு தெரிய வேணாம் என்னென்ன மாடல் வந்திருக்கு, எங்களுக்கு தெரிய வேணாம். அவ்வளவுதான், சிம்பிள். இது என்னதுன்னு கேக்குறேன். அதுதான் எப்ப பாரு உள்ளாடை. நான் பொதுவாவே இந்தியர்களை சொல்லுவேன் மேடம், நீங்க 6 மணிக்கு மேல பொண்ணு அனுப்புறது கிடையாது எங்கேயுமே. செக்ஸை பற்றி அந்த பசங்கக்கிட்ட பேசுறதும் கிடையாது. எந்த விஷயமே அவங்கள வந்து எதுவுமே தெரியாமல் தான் வளர்க்குறீங்க. ஆனால் கல்யாணம் பண்ணால் எப்படி எல்லாமே புள்ள பார்த்துட்டுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த ஊரில். நீங்கள் அவ்வளோ கண்ட்ரோலாக உங்கள் பொண்ணை வளர்க்குறீங்களா இல்லையா? நீங்கள் சொல்லு. அவ்வளோ கண்ட்ரோலாக வளர்ப்பீங்க நீங்கள். பசங்களையும் சரி பொண்ணுங்களையும் சரி அப்படி தானே வளர்க்குறீங்க. எப்படி கல்யாணம் ஆனால் புள்ள பார்க்குறானுங்க? அப்போ இப்போ நீங்கள் எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க. உன் பொண்ணுலேருந்து, நீ வளர்த்த பொண்ணுலேருந்து, உன் பையன்லேருந்து எல்லாமே திருட்டு வேலை பார்த்துருக்கானுங்க. இல்லை எப்படி தெரியும்னு கேட்குறேன் நான். இல்ல மேடம், அதுதானங்க உண்மை. அப்ப நீ யோசிக்க வைக்கணும்ல, ஏன்னா இவ்வளவு கட்டுப்பாடு எப்படா இது அப்படின்ட்டு. இது இயற்கை கதையெல்லாம் இங்க சொல்லவேங்க. ஒருத்தன் தொப்புள்ளே எல்லா மேட்டரையும் பண்ணி பல வருஷமா வச்சிருந்துருக்கான். புள்ளைய பிறகுல புள்ள என்னதான் நீ பண்றேன்னு கேட்கும்போது நடந்த கதை அது. நாங்க கதைப்பவங்களை பேசியிருக்கோம் நாங்க ஆக்சுவலி, தெரியுமா? அப்படி இருந்திருக்கான். யாருன்னா அந்த டாக்டருடைய பொண்ணு சொல்லும். எங்க அப்பா வந்து கைனகாலஜிஸ்ட், அவரு வந்து இந்த மாதிரியான சம்பவத்தை வந்து பார்த்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக ஒரு விஷயமும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அது தெரியும். ஆனா இவனுங்க எல்லாம் நடிக்கிறானுங்கன்னு சொல்ல வரேன். அது தப்புன்னு சொல்ல வரல, அது இயற்கை. அந்த வயசுல ஏற்படுற ஃபீலிங் வந்து இயற்கை. இப்ப 15 வயசுல நான் என்ன பண்றேன்றதுன்னா என் பொண்ணோ இல்லை என் பையனோ செய்வாங்க. அப்ப என்ன மயிருக்கு அவங்ககிட்ட நீ என்ன திட்டு வேலை பண்ணி அதுதான் உன் பொண்ணு உன் பையனும் பண்ண போகுது. உனக்கு என்ன ஃபீலிங் இருந்தோ அதுதான் அதை செய்ய போகுது. அதை நீங்க அதை இயல்பா இது வந்து ஒரு இயல்புன்னு அதை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க பிள்ளைங்களை நீங்க பாக்குறதே கிடையாது. அதுதான் பிரச்சனையே. கரெக்ட். எஸ். அவர் அதான் சொல்லியிருந்தார், இந்த வந்து தயவு செய்து ஒரு ரீலா போடுங்க இந்த வீடியோவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆடியன்ஸ் அவரு. நான் வந்து பிக் பாஸ் காலத்துல இருந்து உங்களுடைய அந்த கமெண்ட் நான் பார்த்திருக்கேன். நடுவில் ஆளு காணாம போய் இப்போ ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, வெல்கம் பேக். நான் அதுதான் அதுல போட்டிருந்தேன். எஸ். அனிதா மேரிங்கிறவங்க போட்டிருந்தாங்க. லிட்டரலி உங்களுடைய ரிவ்யூ கேட்கறது வந்து என்னன்னா, ஒரு லிவிங் ரூம்ல காஃபி வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்ற மாதிரி இருக்கு. பிக் பாஸ் ரிவ்யூ மட்டுமல்ல, உண்மையிலே நான் தனியா பேசியிருந்தா இந்த ஃபீல் உங்களுக்கு வந்திருக்காது. 2 பேருமே பேசுறதுனால தான் உங்க ஹஸ்பண்ட் ஃபீல், ஐ மீன் ஒய்ஃப் 2 பேருமே பேசுறாங்க. அது உண்மையான ரியல் கப்பல்னும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து அது கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. சோ அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லாம, அதாவது வந்து இது பிக் பாஸ் ரிவ்யூ மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு டிஃபரண்ட் கேரக்டர்ஸை வந்து நீங்க அனலைஸ் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் பார்க்கும் பொழுது இது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கறதையும் தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். பாலால் அடிக்கிறது, அதுதான் இதெல்லாம் வந்து சரி விடுங்க, பாலால் அடிக்கிறத நாங்க அதுக்கு எடுத்து வச்சு அடிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, யசோதா அவங்க வந்து லவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ் சொல்லி வந்து அவங்க ஒரு மலேசியன் கரன்சியில் ஒரு $6 மலேசியன் டாலர்ஸா, அதில் வந்து ரிங்கிட்டா ஏதோ ஒன்று, அதில் வந்து ஒரு $6 வந்து நமக்கு கொடுத்தோம். ரொம்ப நன்றி. காரணம் என்னன்னா, ஐ எம் ப்ரௌடு.
நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான். நிறைய நிராகரிக்கப்பட்டவன், நிறைய அசிங்கப்பட்டோம், நிறைய வளர்ச்சியில் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப முதுகில் குத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனாலும் எங்ககிட்ட இருக்கிற குறைந்தபட்ச நேர்மையால் தான் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும்போதே உங்களுக்கு வந்து காண்டாகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த காண்டா ஆகிறதுக்காகவே நான் அதை வந்து வெளிப்படையாகவே நான் அதை பண்ணிடுவேன். இது எல்லாமே டிஜிட்டல் ரெக்கார்டர் தான். ஸோ யார் யார் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியும். யார் யாரெல்லாம் அதை வந்து கொடுத்தாங்க போனாங்கன்னு தெரியும். ஆக்சுவலி இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டாண்டு டக்குன்னு இப்போ பேசுறது மட்டும் கிடையாதுங்க. கூட இருக்கிறவங்க இப்படி ஒரு விஷயம் இருந்தது, இது வந்து ஜாக்கி அண்ணாவுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி அனுப்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். ஆக்சுவலி இப்போ வந்து உதாரணத்துக்கு இருங்க, இந்த ஆடியோ நோட்டு இந்த இடத்துல போட்டே ஆகணும். அது வந்து அதுக்கான ஒரு இடம் தான் அது. ஹாய் ஜாக்கி ப்ரோ, இன்னைக்கு எபிசோட் இன்னும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா லைவ்ல நீங்க அப்பப்போ பாத்தீங்களா, நம்ம கமருதீனோட ஃபேஸ்ல அப்படி ஒரு பிளஷ் இருக்கும். என்னன்னா சார் வந்து திரும்ப அகைன் அரோராவோட சேர்ந்துட்டாரு. ஸோ செம்ம பிளஷ், அப்படியே ஒரே சிரிப்பு, 2 பேரும் ஒட்டிக்கிட்டே சுத்துறாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நேற்று உங்களோட ஷோ பார்த்தேன், நிறைய நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே நீங்க ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணணும். ரீசன் என்னன்னா, எத்தனையோ யூடியூபர்ஸ் காசை வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஹானஸ்டா உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ சொல்றீங்க. சிலது மாறுபடலாம் ஆப்வியஸா. இப்போ போன சீசன்லலாம் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிச்சிருக்கும், அது வேற விஷயம். பட் எனக்கு கவினை ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கு நீங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற, உங்களோட தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு அந்த சீசன்ல. அது மாதிரி நாங்க எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது பழைய சீசன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எதுவுமே வந்து நீங்க பயாஸ்டான ரிவ்யூ நீங்க கொடுத்ததே இல்லை. ஆல்வேஸ் வந்து ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறீங்க. உண்மையிலேயே நீங்க ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணிக்கணும். நீங்க எதுக்காகவும் நீங்க யோசிக்கவே தேவையில்லை, எதுக்காகவும் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. பட் சொல்றேன், நீங்க தைரியமா வந்து ப்ரௌடாவே ஃபீல் பண்ணி காலரை தூக்கி விட்டுக்கலாம் ஃபார் திஸ் ரீசன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ சிந்து. அந்த பொண்ணு தான் டக்குன்னு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுது. ஓகே, ஸோ இதில் வந்து ரம்யாவும் சரி அண்ட் பாலா அவர்களும் வந்து ரொம்ப குட் அனாலிசிஸ், நல்ல ரிவ்யூ இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் விஷால் அவர்கள் வந்து எல்லார் வழியிலும் நீங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாருமே நல்லவே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ரவி அப்படிங்கிறவர் போட்டிருந்தாரு, இந்த வைல்டு கார்டு என்ட்ரியை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, விஜய் வர்றப்ப வனிதா கிடையாது, விஜய் வந்த சீசன்ல வந்து ஆக்சுவலா வந்து வனிதா இல்ல, நீங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ணது வந்து ஐஸ்வர்யாவை அப்படின்னாரு. அதே மாதிரி பாடல் வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை சொல்லியிருந்தார், மங்கை அந்த பாட்டு வரிகள். ஓகேவா. அப்புறம் வந்து பிராட் சிம்மன் அப்படிங்கிறவர் என்னன்னா, சார் நவ்டேஸ் உங்க ரிவ்யூ தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து வாட்ச் பண்றேன் யூடியூப் சேனல்ல எவ்ரி மார்னிங். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பிளாக் டீ அண்ட் கீ தோசையா, குட் ஜாப். பட் பிட்வீன் இந்த சீக்ரெட் என்னது, இது பாடும்போது பிளாக் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறீங்களே, அதோட சீக்ரெட் ஒன்றும் இல்லை. கேமரா வந்து ஐ மீன் சிஸ்டம் வந்து பெரிய டிவி, அதில் வந்து டிஸ்பிளேயில் அந்த வரிகள் இருக்கும். இன்னொன்று கூச்சம், எங்கள் ஆள் ஏதாவது ஒரு சேஷன்லாம் பண்ணும்போது அதில் தப்பிக்கிறதுக்காக அது மாதிரி நிறைய விஷயங்கள் அது உள்ளார இருக்குது. அந்த பிளாக் கண்ணாடி போடுறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளார இருக்குது. இல்லை, இன்னொன்று பெருசிய விஷயம் என்னன்னா, சில காதல் பாடல்கள் போடும்போது காதல் கண்ணிலே தெரிய ஆரம்பிச்சிடும். அது எதுக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான், சிம்பிள். அதை நான் கொஞ்சம் நீட்டி போனீங்கன்னு சொன்னேன். ஏன்னா அதில் நான் பிடிச்சிருவேன் அந்த பாயிண்ட்டை. ஏன்னா இது எனக்கான பாட்டு இல்லை, எங்கேவா இது யாருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அதனால கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறதுனால அந்த கண்ணாடி போட்டுக்கிறது. அதுதான். அப்புறம் அதாவது டபுள் மீனிங் ஜோக்கு, இது மாதிரி ஜோக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்லேயும் அதை எடுத்து மாட்டிக்குவேன். ஓகே சும்மா மேடம், அது வந்து இல்லை இவர் சொல்கிறன்றதுக்காக அப்படிலாம் இல்லை. இல்லை, எனக்கு தெரியும் சார், நானுமே இப்போலாம் இதுவாக இருக்கேன். பொதுவாக நம்மக்கிட்ட வந்து ஒரு டூல் ஒன்று இருக்குது. அந்த டூல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களுடைய அடிப்படையில் இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நான் இதுவரையிலும் பேசியிருக்கேன். போய் புரட்டு தகவலை நான் ஒரு நாளும் பேசுனதே கிடையாது. மிக முக்கியமாக ஆடாதோட சாத்தா வந்து கால்வெளி போயிடும், கண்ணு நல்லா தெரியும் சொல்லவே மாட்டேன் நான். சர்வலோக நிவாரணி அதுதான், கிடையவே கிடையாது. விட்டமின் டி இருக்கா, கொஞ்சமாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சில நல்லவைகள் இருக்குன்றது தான். ஆனால் அதை சாப்பிட்டா இதெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஆள் விஷயம் இல்லை. நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறை பக்கம் தான் நின்று இருக்கேன். அதை தான் நான் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்ம சொல்லியிருக்கோம். எஸ் ப்ளீஸ். அடுத்து ஓகே, செல்வியும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜாக்கி கனியோட ஃபர்ஸ்ட் கோமாளி வந்து சிடபிள்யூசியில் வந்து பார்வதி, அப்போ வந்து அவங்க சிடபிள்யூசி விட்டே போயிட்டாங்க. ஏன் தெரியுமா, அங்கேயுமே வந்து கோமாளிக்கு நிறைய வேலை, குக்குக்கு வேலையோட கோமாளிக்கு நேரம் அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து லேம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ரொம்ப நாளா வாட்ச் பண்றாங்களா, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. இப்பதான் அதுதான் நான் வந்து இன்னைக்கு சீக்கிரமே எழுந்துட்டேன், ப்ரோமோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ப்ரோமோ பார்த்துட்டு போய் தூங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். ப்ரோமோ வந்து அவ்வளோ லவுடா இருந்தது. இப்போ எழுந்திரிக்கிறதுக்கு போது
போய் தூங்கவே முடியல. பாரு வந்து வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதையும் நவ் ஐ ட்ரூலி ஃபீல் ஃபார் த அதர் கண்டஸ்டன்ட். ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸசிவ் எல்லிங்க யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்களா எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு. அண்ட் வந்து மோக்ஷாங்கிறவங்க வந்து போட்டிருந்தாங்க, உங்கள் டைட்டில் கார்டில் வந்து கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் ஏதாவது போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகும்போது டிஸ்டர்பாக இருக்குன்னா நான் தான் சவுண்டை குறைச்சோம். அதுவும் பின்னாடி வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்குலாம் வான்னு போவோம், ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்றதுனால கொஞ்சம் நான் தான் குறைச்சி வைக்கிறேன். ஓகே, இதுதான் ஜாக்கி இன்னைக்கான கமெண்ட்டுகள். ஸோ கமெண்ட் பட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பு இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் கூடவே வந்து நிறைய பேர் வந்து ஹைப் பண்ணிடுறேன் நான் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. சில பேர் என்னால் 3 தடவை தான் ஹைப் பண்ண முடியும், ஒரு வாரத்திற்கு கண்டிப்பாக 3 தடவை தான் ஹைப் பண்ண முடியும். அண்ட் மற்ற விஷயம் நீங்கள் வாரத்துக்கு எத்தனை வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஹைப் 3 தான் பண்ண முடியும் சொல்லுறேன். தீபா தங்கராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை லைக்குமே ஒரு தடவை தான் லைக் எல்லா வீடியோஸ்க்கும் ஆனால் லைக் பண்ண முடியும். ஸோ தீபா தங்கராஜும் வந்து ஹைப்புக்கு வந்து நிறையா நான் வந்து பண்ணும்பொழுது 96,000 என்னவோ இருந்தது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த மாதிரி தேங்க்ஸை சப்போர்ட் பண்ணவங்க இருந்தாங்க. அண்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல டீட்டெயில்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதன் மூலமாக உங்களோட சப்போர்ட்டுகளை கொடுங்க. பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா, பூவுக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நான் இல்லையா, இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீயா, தாமரைக்குள் வீடு கட்டி தந்தவள் நான் இல்லையா, ஓடோடி வந்ததால் உள்மூச்சும் வாங்குது, உன் மூச்சில் அல்லவா என் மூச்சும் உள்ளது ஒன்றானது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். எல்லாரும் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல இன்னும் ஞாபகப்படுத்திக்கிறேன், விஜய் சேதுபதி அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்ததுன்னா நாளைக்குள்ளார இந்த வீடியோவில் போட்டுட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வீடியோவை வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதை வந்து கண்டிப்பா மறக்காமல் செஞ்சிருங்க. ஓகேவா? சரி, இப்போ இதற்கப்புறம் வந்து விஜேஎஸ் கொஸ்டின் போட்டுட்டு போடுங்க, அப்பதான் அது வந்து விஜேஎஸ்கான கொஸ்டினா அப்படின்னு தெரியும். இல்லைன்னா 10 11 அத்தோட இது ஒன்றா போயிடும், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஜாக்கி. ஸோ நேரம் ஒதுக்கி அதை செய்யுங்க. ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்குறோம் கொள்றோம், நம்மளுடைய அதாவது வெளியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த பாட்டு மூலமாலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு திடீர்னு பார்த்தா திவாகருக்கு ஒரு வீடியோ போட்டால் 2 கமெண்ட் வந்து வருது. என்னடா ஆகுதுன்னு பார்த்தா கட்சியில் வந்து பார்த்தா இப்போ தான் ஓப்பன் பண்ணி 2-3 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி அதுக்கு உடனே வர்றதுன்னு வச்சுக்காங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படின்றதுனால உங்களுடைய கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமானவை. அதை வந்து ஜென்யூனாக நம்ம அதை செஞ்சிட்ருக்கோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரைட், அதுதான், வேற என்ன. ஓகே, ஸோ இதன் பிறகு வந்து என்னன்னா சூப்பரா வந்து இந்த சண்டைகள்லாம் வரும்போது சில விஷயங்கள் வெளில வந்தது. கலையரசன்ட்டே கேட்பாங்க, வீக்கெண்ட் வந்து பேசிட்டா எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசிட்டா போதும் இல்ல, எல்லாரும் பாசமாயிருவாங்கல்லன்னு சொன்னாலா இல்லையா அப்படின்னு. ஏன்னா கலையரசனா எல்லாத்தையும் போட்டு விட்டுருப்பாரு. ஆமா, ஆனா கலையரசன்கிட்டே வந்து எஃப்ஜே வந்து கேட்பாரு, நீ தானே வந்து சொன்ன அப்படின்ற மாதிரி கலையரசனே மாட்டு வர்றது. ஆக்சுவலி இந்த மாதிரி கும்பல்ல கோவிந்தா போடும்போது அவர் தப்பிச்சிடுறாரு, நிறைய ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுறாரு. அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா வெப்சைட் சொன்ன இன்னொரு பாயிண்ட்டும் நல்லா இருக்கும். டக்குன்னு ரம்யா மேல எரிஞ்சு விடுவாரு. எரிஞ்சு விடுறது ஏன்டா அவளை ஆமா இப்பதான் இவர் ஆதிரிட்ட பேசுறேன்னு பிரச்சனை பண்ணாரு, இப்ப அடுத்து ரம்யா என்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்றதுக்கா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். எல்லாருமே வந்து அந்த விஷயத்துல வந்து பயங்கரமாக கோவப்பட்டாங்க. பட் இதுவும் சரி, என்னன்னா ஜாக்கி சொல்ற மாதிரி எல்லாருமே குரூப்பா சேர்ந்துட்டு நீங்க வளன்னு பேசும்போது என்ன ஆகுதுன்னா அவர் ஒரே பாயிண்ட் அழகா புடிச்சு வச்சுக்கிட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்காரு. அதுதான் மேட்டர். அதாவது சபரி, எஃப்ஜே, விக்கல் விக்ரம்லாம் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, அண்ணா உன் பேரே நான் காலி ஆயிடு, உங்க பேரே நான் அடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், இது உங்க பேரையே நான் அடிச்சிட்டாரு. ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து சட்டையே இல்லாம இருக்கும்போது கனி வந்து சட்டையே இல்லாம சபரி இருக்கும்போது அங்க கூட கம்முன்னு இருந்தாங்க. என்ன வந்து சொல்லிட்டாங்க, நல்லா கேட்டுக்காங்க, படுக்கையில் அவருடைய பெட்டில் அவர் வந்து சட்டையை அவுத்துட்டு இருக்கிறதுக்கும் வெளியில வந்து ஹாலில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் ஹாலில் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ற சட்டையை வைக்கிறதுக்கும், நீங்க எல்லாருமே சட்டையை ஊத்துட்டு ஒரு வேலை பண்றாங்கன்னும் போது செய்யறதுக்கும், தனியா நான் மட்டுமே ஒரு விஷயத்த ஒன்று பண்றேன்னு சொல்லி ரூல்ஸ் ஏதாவது இருக்குதா? இங்க ஏதாவது டெய்லி ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? பிக் பாஸ்ல கிடையாது. இல்ல
என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்க தாராளமா என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, இந்த வீடியோக்கள்ல வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த சட்டையை அவுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல, நிறைய வீடியோக்கள் இவரோட பாத்தீங்கன்னா சட்டையை அவுத்துட்டு தான் பண்றாரு. ஆமா. அப்ப இவங்களே சொல்லுவாங்க, ஒரு சாதாரணமா வரும், இப்ப பாருங்களேன் அரோரா வந்து செஞ்சே காட்டுவாங்க, முத்தா கொடுப்பாங்க வினோதுக்கு, கையில முத்தா கொடுக்குறேன், அவர் ஏதாவது பண்றாரா பாத்தீங்களா? இல்ல. நீங்க செய்யும் பொழுது ஒரு மாதிரி பண்றீங்க, இது வந்து கிரீப்பியா இருக்குன்னுவாங்க. இத வந்து சொல்லி சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கனி இத வெளிப்படையாவே சொன்னாங்க. இல்ல அது அந்த மாதிரி விஷயம் தான் இவங்க பேசியிருக்கணும். அவர் அடக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்தை தான் எடுத்துட்டு வரணும். கனி அழுதுட்டு போனதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஜாக்கி கிரீப்பியா இருந்ததுன்னு சொன்ன அரோரா வரல, இன்டிமிடேட்டிங்கா இருக்குன்னு சொன்ன பாரு அங்க வந்துட்டு அப்படியே பேச்ச மாத்திட்டாங்க. அவர் அப்படி இருக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க. அதன் பிறகு வந்து இருக்கிற ரம்யாவோ இல்ல சுபிக்ஷாவோ இந்த மாதிரியான இருக்கிறவங்க வந்து இப்ப நம்ம போய் சொன்னா அதை விட வேணா பயங்கரமான விஷம், வந்து என்னன்னா அந்த கேம் விளையாடுறப்பங்க வினோதுக்கும் துஷாருக்கும் இருக்கிறப்ப அவங்க துஷாருக்காக அவங்க பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. எனக்கு ஏமா அந்த பொண்ணு தானே சொத்த வச்ச வாங்கு அப்போ வாங்கு அது வழியே வாங்குன்ற நான் அதுதான் எனக்கு அதுதான் தோணுச்சு. கப்புல அப்படி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு எல்லாம் வருவாங்க, இவரு பதறாரு பண்ணு இப்ப பதறாங்கல்ல உங்களுக்கு, அதுதான் மேட்டரு. அதன் பிறகு கேம் கொடுத்தாரு பிக் பாஸ். உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஒரு கட்டத்தில் துஷார் சொல்லுவார் நல்லா விளையாண்டீங்கன்னு. ஆமா, அதுக்கு மேல எங்க தோத்தாச்சு. அது வந்து இன்னொன்னு எதிர்க்கிறது வியன்னா அங்க அரோரா பாத்துட்டு இருக்கு, என்ன பண்றது, அதுக்காக தோத்தாச்சு. ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க முயலை விட வந்து சிறுத்தையா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து முயலை துரத்தும் போது நிறைய நேரங்களில் முயல் தப்பிச்சு போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து உயிரோட தேவை இருக்குது, இதுக்கு பசிக்குது. உயிர் புலியும் மானும் சொல்லுவாங்க, புலியும் மானும் சொல்லியிருக்காங்க, முயலும் சிறுத்தைன்னு உங்களுக்கு புதுசாக எப்படி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து புலி வந்து காலைல சிங்கம் எழுந்து திறத்ததுன்னா புலி எழுந்ததுன்னா அதுக்கு வந்து அது உணவு, ஆனா அதுக்கு உயிர் அப்படிங்கும்போது மான் வந்து அதேதான். ஏன்னா இந்த இடத்துல ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் வந்து வினோதுக்கு இருக்கு. கண்டிப்பா துஷாரை விட ஜெயிக்கணுங்கிற அவசியம் வந்து வினோதுக்கு இருக்கும்பொழுது அவர் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியானா நான் சொல்றது அந்த போராடி அதை ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஜெயிச்சாரு, நல்லா பண்ணாரு. ஓகேவா, சில இடங்கள்ல வந்து அவர் வந்து கடிக்கலாம் ட்ரை பண்ணாரு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ஜெயிப்பு நல்லா இருந்தது. அதை விட சூப்பரான வந்து விஷயம் வந்து என்னன்னா எஃப்ஜே ரம்யா கெமி கமருதீன் இந்த பேர் ரெண்டு பேரு ரம்யா ஏன் எல்லாரும் பிரவீன் சூப்பரா விளையாண்டாருங்க. இல்ல நான் சொன்னது இந்த டஃப் வார். ஏன் இதை சொல்றேன் நான் இயல்பாவே, ஐயோ எனக்கு பார்வதி போய் இன்னும் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன இந்த இடத்துல வந்து அவங்க வந்து கிள்ளிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா பிரவீன் பாரு இவ்வளவு பெரிய கிழிப்பு நடந்தும் கூட அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அதுதான் அந்த விஷயத்துல தான் நீங்க தோத்து போறீங்க. எதிராளி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதை தான் நீங்க எடுக்கணும். உடனே நீங்க என்ன பண்றீங்க, ஃபவுல் கேம்ன்றீங்க. அதை பிரவீன் ஜெயிச்ச உடனே ஃபவுல் அப்படிங்கிறீங்க. எங்க ஃபவுல் வந்தது அங்க? அந்த மாதிரியான விஷயங்கள் திவாகர் பண்ணுவாரு. பட் பிரவீனோட ஸ்மார்ட்னஸ் சூப்பர். ஏன்னா அப்படியே தமால தரையோட தேய்ச்சிட்டே போய் தொப்பி எடுத்துருவாரு, ராங் சைட்ல போயிட்டு நின்றுவாரு. அதன் பிறகு ரைட் சைட்லயும் வந்து நின்னாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரைட் சைடு வந்து நிக்கிறதும் பெரிய விஷயங்க. அவ்வளவு கூட்டத்துல இருந்து பட்டு ஓடுறது, ரக்பி மாதிரி ஓடுனதெல்லாம் வேற லெவல்ல. ஓடுனதும் சரி ஜாக்கி, விக்கல் டக்குன்னு ரெண்டு பேரும் அப்படியே அணை கட்டினதும் கரெக்டா பண்ணாரு. அது மட்டும் கிடையாது, காலையிலே வந்து இந்த மிலிட்டரி செட்டப்ல நான் வந்து அதை செஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து எப்பயும் போய் பார்வதி வந்து அதை வந்து பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப கெமி தான் சொல்லுவாங்க பார்வதி எதுவும் செய்யலன்னு, இந்த சனினோ போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா. இதுல அந்த இடத்துல நான் பாராட்டணும்னு நினைச்சேன். கரெக்ட், நீங்க என்ன சொல்லும்போது பிரவீனை பாராட்டணும்னு நினைச்சேன். ஏன்னா பிரவீன் வந்து பார்வதி செய்யலையா, ஓகே, பட் மத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு நன்றின்னுவாரு. இதேதான் வந்து உன் ஃப்ரெண்டுன்றதுனால அவருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நீ பண்ற, நான் உன் ரூல் எல்லாம் மதிக்க மாட்டேன், அப்ப நீ என்கிட்ட இனிமேல் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஒரு அதுதான் நான் சொல்றேன். அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவர் பதறுவார். பிரவீன் இப்ப இது வந்து ஒரு ஜெனரல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எப்ப ஜெனரல் ப்ராப்ளம்? ஏன்னா இப்ப இன்னும் 2 நாள் தான், இப்ப நாளைக்குள்ள இவங்க சமாதானம் படுத்தி அவனை ஆக்சுவலி புரியுதுங்களா? ஏன்னா சனிக்கிழமை வந்துருவாரு, இப்ப ரூல் மீறினாருன்ற மாதிரி அது போகும்போது ஒரு கண்டிப்பா திட்டு வாங்குவாருன்றனால இப்ப சமாதானத்துக்கு ஒருவர் எப்படியா இருந்தாலும் வந்துருவாரு. ஏன்னா தகுதி தராதரெல்லாம் அப்ப பார்க்க மாட்டாரு. நீ நல்லா கவனிங்களேன். ஏன்னா அந்த வார்த்தை அவர் சொன்னார்ல, அதுல இருந்து தகுதி தராதரம் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சரியா? சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது என்னன்னா, பிக் பாஸ் ஹவுஸுக்கு மட்டுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு வராம ஏதாவது ஒரு 100 பாயிண்டாவது சூப்பர் ரிலாக்ஸ்க்கு எடுத்துட்டு வரணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆமா, ஏன்னா சபரி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது இங்க இருக்கிற யாருமே சூப்பர் ரிலாக்ஸ்ல இருக்கிறவங்களும் கேட்கல. ஏன்னா அவங்க வந்து அதை செஞ்சாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு பாயிண்டாவது அவங்களுக்கு எடுத்துருந்துருக்கணும், அதை யாருமே எடுக்கல. அது செய்யறதுக்கு எப்படி முடியும்? இங்க வியன்னா மாதிரி இருக்கிற ஆள் வந்து போயிட்டு குலாப் ஜாமுன் பண்றதுக்கு ஐட்டம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. பட் அதே மாதிரி நீங்க வந்து வேலை செஞ்சுட்டா கூட பரவாயில்ல, நீங்களும் வேலை செய்யாத வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி
சபரிலாம் வந்து கெஞ்சுவாப்புல வந்து துடைக்கணும் பெருக்கணும் அப்படின்னு மறந்துட்டேன் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரியான வேலை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டில் இருக்கிறது மட்டும் அப்படியே நம்மளுக்கு டெலகாஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாருடைய கதையும் நாரிடும். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இதுதான் விஷயங்கள். இதில் யாரோ ஒருத்தவங்க கூட நேற்று முந்தினத்தை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தேன். என்னப்பா இவர் தான் வந்து அவங்கள வந்து தப்பாக டச் பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே பேசி சிரிச்சிட்டு இருக்குது வேற யாரும் இல்லைப்பா, பின்னாடி சிரிச்சிட்டு இருப்பாங்க பார்வதியும் கமருதினும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து கட்டம் கட்டி போட்டிருந்தாங்க. இந்த பொண்ணு தான்ப்பா அங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் நடக்குது வீட்டில். பட் எனிவே அவ்வளோதான் ஜாக்கி, எல்லாமே பேசிட்டோம். நன்றி. ஸோ பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. ஹைப் போட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேற என்ன சொல்கிறது? வேற என்ன, ரொம்ப முக்கியமாக வந்து ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அந்த புரிதலோட வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாய்ஸ் நோட் மாதிரி நிறைய பேர் அதை மென்ஷனும் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் புரிதல் அண்ட் த சப்போர்ட். அண்ட் அமுதனுடைய அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து முதலாண்டு நினைவு நாள். அவர் போன வாட்டி வரும்போது அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் இறந்துட்டாங்க, கண்டிப்பாக அவங்க கூட இருப்பாங்க அமுதன், ஏன்னா எங்கள் அம்மா என் கூட இருக்கிற மாதிரி நான் இன்னமும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், அது மாதிரி அவங்களும் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை எடுத்து போட்டு அழுகையோட ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தார். அதாவது அந்த ஒரு வார்த்தை ஜாக்கி அது வந்து ரொம்ப மனசை வந்து ரொம்ப இலகுவாக்கிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ரைட், வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்ம கையில் சில விஷயங்கள் கிடையாது, பட் அது வழி நடத்துவாங்கன்ற நம்பிக்கையோடு இருங்க. நான் அப்படி தான் நம்புகிறேன். நான் இந்த உயரங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்றத நான் வந்து பலமாக நம்புகிறேன். நான் அதனால தான் அமாவாசை போன்ற விஷயங்கள்லாம் நான் வந்து தூக்கி போகிறதுக்கு காரணமே அதுதான். புரியுதுங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். எங்கள் அப்பா தான் அதுக்கு முன்னோடி. சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டு ஏதோ படைக்கலை சாப்பிடலன்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது டமால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் என்னை பற்றிட்டு சாட்டிகிட்டு இருந்தார். அவ்வளோதான். ஸோ நாம் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு எதை நம்ம கடத்தணும், எதை நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்றது நம்ம கையில் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நம்ம அதிகமாக பேசுவோம். இப்போ ஆனாலும் இதுலேருந்து வெளிவரது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ கோயிலுக்கு போகிறேன், நானும் சில இடங்களுக்கு போகிறேன், என்னென்ன செய்யணுமோ எதோட லிமிட்டோ அதோட நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்ல வரேன். நம்ம திடீர்னு கோயிலுக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகி விட்டாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக வர முடியும். ஏன்னா இதை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்கானுங்க நிறைய பேர், அதுக்காக சொல்கிறேன். இல்லை இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது ஜாக்கி. யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பால் காய்ச்சும் போது கூட தான் அவங்க வீட்டில் ஃபோட்டோஸ் வச்சுருந்தீங்க, இப்போ சாமி படம் வச்சுருந்தீங்க. சாமி படம் வச்சு நான் பால் காய்ச்சி நான் சாப்பிட்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. சாமி படத்தை வச்சுட்டு அந்த இடத்துல என்ன நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதா என்னுடைய பிரச்சனை. அதுதான் வெரி சிம்பிள். நான் வந்து என்னுடைய பக்தி என்னுடைய நம்பிக்கைக்காக ஒரு விஷயம் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறது வேற. அந்த சக்தியை வச்சுட்டு நீ இதெல்லாம் பண்ணினா உனக்கு பாவமாக இருக்கும், என்கிட்ட வந்து அதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு மனிதனை நான் நாடி போறது தான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். சரிங்களா? அதனால அந்த மாதிரியான புத்திசாலித்தனமான கேள்விகள் கேட்கும் பொழுது அதற்கான பதிலும் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அதேதான், அதனாலதான் அதையும் இங்க நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன நம்ம ஏதாவது கோயிலுக்கு போன கூட அன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்களே இங்க போனீங்களே, ஏன்னா இதை கேட்டிருந்தாங்க. பால் காய்ச்சும் பொழுது உங்க வீடு போட்டோ இருந்தது, சாமி போட்டோ பக்கத்தில் வைப்பது மட்டும் அங்கேயே பீஃப்லாம் சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். போதுமா? அவ்வளவுதான், முடிஞ்சுதா? அவ்வளவுதான். இதுல இப்போ ஏதோ ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன், இவங்க ஏதோ வெஜிடேரியன்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாமே இவங்க நம்ம பாரு. அப்படியா? ஆமா, அவங்க ரொம்ப நாளா வெஜிடேரியன் தானே. அப்படியா? இவங்க இப்பதான் ஒரு கிளிப் யாரோ பார்த்தேன். நான் வந்து அம்மா நான் வந்து கேரளாவில் இருக்கேன், இங்க பீஃப் வந்து தவிர்க்க முடியாது, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் சாப்பிட அப்படின்னு சாப்பிட்றாங்க அவங்க. அவ்வளவுதான் சொல்றேன். அந்த மாதிரி இல்ல சார், போன வாட்டி ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களே, நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு வந்து அப்பப்ப சிக்கன் மட்டும் சாப்பிட்டுக்கேன், எனக்கு ஹெல்த்துக்கு வந்து சிக்கன் வந்து வேற வழியில சாப்பிட்டேன்லாம் சொன்னாங்க. அது யாருன்னு இப்ப எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி காமெடிலாம் இங்க நம்ம பண்றது இல்ல. செஞ்சோம்னா செஞ்சோம், செய்யலாம் செய்யல, தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன். அந்த குறைந்தபட்ச நேர்மை தான் நம்ம கிட்ட. அதனால வந்து உங்க உருட்டல்கள்லாம் அங்க வச்சுக்காங்க, எதா இருந்தாலும். தட்ஸ் ஆல். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.